Hi students, இன்னைக்கு 10th standard geometryல exercise 4.1ல question number 5 and 6 வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 5th problem, in the figure triangle ABC is right angle at C and DE is perpendicular to AB. Prove that triangle ABC is similar to triangle ADE and hence find the length of AE and DE அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நம்ம படத்தில் வந்து உங்களுக்கு ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சிங்கிற இடத்துல தான் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்கிது 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஇன்னு ஒரு கோடு போட்டிருக்காங்க. அது வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஏபிக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரூவ் தட் ஏபிசியும் டிஇஎஃப்பும் நம்ம என்னென்னு சொல்லிடணும், சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லணும். அதே நேரத்தில் ஏஇயோட லென்த்தும் அப்புறம் டிஇயோட லென்த்தும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஏஇ அண்ட் டிஇ இதோட லென்த் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம தனியாக வரைஞ்சிக்கலாம். கீழே பிசி வந்து 12 சென்டிமீட்டர், ஏசி வந்து இந்த 3ஐயும் கூட்டினா மொத்தம் டோட்டலாக ஏசி வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 5 கிடைக்கும். அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என்னது உங்களுக்கு அப்படின்னாக்கா, ரெண்டாவது ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏடிஇ இந்த அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பக்கம் எழுதிட்டேன் ஏடிஇ. ஸோ ஏடியில் ஏடி மட்டும் 3 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். இதில் ரெண்டு ட்ரையாங்கிளையும் எந்த ஆங்கிள் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், ஆங்கிள் சியும் ஆங்கிள் இயும். ஏன்னா ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் இ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் காமன் ஆங்கிள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே பாருங்கள், உள்ள படத்தில் ஒரு பெரிய ட்ரையாங்கிளும் குட்டி ட்ரையாங்கிளும் இருக்கும். இந்த ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஆங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏ இஸ் த காமன் ஆங்கிள். அப்போ ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால பை ஏஏ சிமிலாரிட்டி படி இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏடியும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸை வந்து நம்ம சிமிலர் சொன்னோன்னா என்ன செஞ்சிருவோம், கரஸ்பாண்டிங் சைடு எழுதிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரையாங்கிளில் ஒரே ஒரு வேல்யூ 3 தான் இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங் சைடான ஏபியில் வந்து நம்மளுக்கு வேல்யூவே இல்லை. ஸோ இந்த ஏபியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரஸ்பாண்டிங் சைடை ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ ஏபி இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால ஏபி வந்து ஹைப்போட்டெனியஸ். அப்போ ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஸோ ஏபி ஸ்கொயர்டு ஏசிக்கு பதிலாக என்ன போடணும், 12 ஸ்கொயர்டு, ஏசிக்கு பதிலாக 5 ஸ்கொயர்டு, பிசிக்கு பதிலாக 12 ஸ்கொயர்டு. 5 ஸ்கொயர்டு வந்து உங்களுக்கு என்ன வரும், 25. 12 ஸ்கொயர்டு வந்து 144. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 169. ஏபி ஸ்கொயர்டு 169னா ஏபி வந்து உங்களுக்கு என்ன தான் இருக்கும், 13 தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ வந்து நம்ம பை சிமிலாரிட்டி படி நம்ம என்ன செஞ்சிடலாம், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எழுதிடலாம். ஸோ ஏசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து என்னது ஏஇ, அதுக்கு அடுத்தது பிசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து டிஇ, அதுக்கு அடுத்தது ஏபிக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து ஏடி. சரிங்களா? ஏசிக்கு பதிலாக என்ன வேல்யூ போடணும், ஏசி எங்கே இருப்பாருங்க 5 போடணும். ஏஇ வந்து நம்மளுக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பிசிக்கு பதிலாக 12 போடணும். டிஇ நம்மளுக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஏபிக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபி 13 கண்டுபிடிச்சிருக்கோம், ஏடி வந்து 3 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வேல்யூ எடுக்கக்கூடியது கடைசி 2 தான். சரியா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதையும் மூணாவதையும் ஈக்குவேட் பண்ணி ஏஇ டிஇயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 5/ஏஇயையும் 13/3ஐயும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை 13 இன்ட்டு ஏஇ ஈக்குவல் டு 5 3s are 15 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஏஇ கண்டுபிடிக்கிறதுக்கு 13ஐ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், ஏஇ ஈக்குவல் டு 15/13 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிடும். சரிங்களா? அடுத்தது 12டிஇ ஈக்குவல் டு 13/3 அதை ஈக்குவேட் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான். 13டிஇ ஈக்குவல் டு 12 3s are 36 அப்படின்னு இருக்கும். ஸோ டிஇ ஈக்குவல் டு 36/13 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்னென்னே கண்டுபிடிச்சிட்டோம், ஏயும் டிஇயும். அடுத்தது 6th ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ஃபிகர் ட்ரையாங்கிள் ஏசிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூ. ஏசிபி எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது ஏசிபி இந்த பக்கம் இருக்கிறது. இன்னொன்று வந்து என்னது ஏபிக்யூ. இந்த ரெண்டும் சிமிலர். If BC equal to 8 cm, PQ equal to 4 cm, BA equal to 6.5 cm, AP equal to 2.8 cm and find CA and AQ. ஸோ எல்லா வேல்யூமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்கே எழுதிட்டோம்.
சரிங்களா. ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சிஏவோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம தனியாக என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். எடுத்து இந்த வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா. இதை அப்படியே கட் பண்ண மாதிரி என்ன செஞ்சுருக்கேன், எடுத்துருக்குறேன். ஸோ எல்லா வேல்யூவும் இருக்குது. இதை நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரையாங்கிளை திருப்பியாச்சு. என்னென்ன ட்ரையாங்கிள்லாம், ட்ரையாங்கிள் ஏசிபியும் ட்ரையாங்கிள் ஏபிக்யூவும் தான் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ அவங்க வந்து சிமிலர்னு அவங்களே சொன்னதுனால நம்ம என்ன செஞ்சிடலாம், கரஸ்பாண்டிங் சைடை எழுதிடலாம். ஏபி பை ஏக்யூ ஈக்குவல் டு பிசி பை கியூபி. அடுத்தது வந்து ஏசி பை ஏபி. ஸோ இந்த 3ஐயும் எழுதியாச்சு. இந்த 3க்குள்ள வேல்யூவே நம்ம என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போது பிசி பை பிக்யூக்கு வந்து என்ன போட்டிருக்கோம், 8/4ன்னு போட்டிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, 2 4s are 8. அப்போ இதில் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே போன கணக்கு மாதிரி இந்த ஃபஸ்ட்டையும் 3டையும் ஈக்குவேட் பண்ணணும், அப்புறம் 2டையும் 3ஐயும் ஈக்குவேட் பண்ணணும். இதை பண்ணும்போது 6.5/AQ ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. 2ஐ எங்கே கொண்டு வந்துடலாம், ஏக்யூ அந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 6.5/2 ஈக்குவல் டு ஏக்யூ. அப்போ ஏக்யூவோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 3.25 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. அடுத்தது என்ன இருக்குது, ஏசி பை 2.8 ஈக்குவல் டு 2. இப்போ இது ரெண்டையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு உங்களுக்கு 5.6 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.